ஹலோ கார்த்திக். எனக்கு பாஸ்வேர்டு அதிகமா எனக்கு வராது இது. ஹலோ. ஹலோ லாவண்யா. ஹலோ ஹலோ. கார்த்திக் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. நான் ஆ இப்போ ஓகே. ரெடி பண்ணிட்டு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகே. ஒரு 5 மினிட்ஸ்.
ஹலோ கார்த்திக். சொல்லுங்க. சாரிங்க, கொஞ்சம் ஒரு ப்ராஜெக்ட் வேலையா ஆயிடுச்சா, அது ஓகே. அங்க போயிட்டேன். ரெண்டு நிமிஷம். இதுக்கு நீங்க அந்த நோஷன் வச்சிருக்கீங்களா? அந்த நோஷன்ல உள்ள அந்த இதை மட்டும் அனுப்பிச்சு விடுறீங்களா? அந்த இது பண்ணிருக்கீங்க, சேவ் பண்ணிருக்கீங்க. எது? நீங்க இப்ப லெக்சர் எடுக்கிறீங்களே. 204 இல்ல நோஷன்ல நீங்க வச்சிருக்கீங்களே, ஒரு லிஸ்ட் ஆஃப் ஒரு இது வச்சிருக்கீங்களா, சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களே நோட்ஸ். ஆமா, அது மட்டும் எங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா? ஒரு நிமிஷம். ஒரு நிறைய இருக்குமே, என்னெல்லாமோ இருக்கும். அதுல எங்களுக்கு கவர் பண்ற இது மட்டும் அதான் நீங்க அது அனுப்புங்க. நான் 204 என்னெல்லாம் வருமோ அதெல்லாம். அது மட்டும் நீங்க ஷேர் பண்ண முடியுமா? ஆ எனக்கு திரும்ப கொஞ்சம் ரிவைஸ் பண்றதுலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி. போன கிளாஸ்ல நான் ஏபிஎம் பத்தி எடுத்தேன். அப்ப ஓகே. அவங்க லிஜோ ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. அவர் இல்லாததுனால அதை ஸ்கிப் பண்றேன். அவர் வந்ததுக்கு அப்புறம் அதையும் பண்ணிட்டு இதை பண்றேன். ஓகேங்களா? ஓகே. ஓகே. சோ இப்போ நம்ம அஷூர் எஸ்கியூஎல்னா என்னன்னு பார்த்துடலாம். இது நமக்கு கொஞ்சம் தான் இருக்கு. என்னன்னா எஸ்கியூஎல் டேட்டா பேஸ், காஸ்மோஸ் டிபி. ஸோ இது இந்த ரெண்டும் டிபில வந்துடும். லாஜிக் ஆப்ஸ், ஈவென்ட் கிரிட், ஈவென்ட் ஹப், இது எல்லாமே நம்ம பார்க்கணும். தென் மானிட்டரிங் போயிடும். அஷூர் மானிட்டர்ஸ் அது எல்லாமே போயிடும். ஓகேங்களா? ஸோ நீங்க அது என்ன முன்னாடி என்ன சொன்னீங்க? ஏபிஎம்மா? ஏபிஐஎம் எது? ஓகே. போன கிளாஸ்ல எடுத்ததை சொல்றீங்களா? போன கிளாஸ்ல இதுக்குள்ள ஓகே. ஏபிஐ மேனேஜ்மென்ட்ங்களா? ஏபிஐ மேனேஜ்மெண்ட் ஓகே. இருக்கு. ஓகே. அந்த வீடியோஸ்ல மட்டும் ஷேர் பண்ண சொல்லுங்க. நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் பாத்துக்கிறேன். ஓகேங்க. ஓகே, இதுல இருக்கும் ஏபிஐ. ஓகே. ஓகே, இப்போ நம்ம எஸ்கியூஎல் பத்தி பார்க்கலாம். நம்ம நார்மலா ஆன் ப்ரைமிஸ் எஸ்கியூஎல் யூஸ் பண்றோம்ல, அதேதான். பட் நமக்கு நார்மல் எஸ்கியூஎல் சர்வர் ஆன் ப்ரைமிஸ் சர்வர்ல இருக்கும். இது கிளவுட்ல வச்சிருப்பாங்க. மத்தபடி எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. நம்ம எப்படி எஸ்எஸ்எம்எஸ் ஓபன் பண்ணி சர்வர் நேம் போடுறோம், அல்ல யூசர் நேம் பாஸ்வேர்ட், நம்ம ஆத்தென்டிகேஷன் டைப் எல்லாம் செலக்ட் பண்ணி நம்ம லாகின் பண்றோம் இல்லையா, அதேதான். மத்தபடி இந்த அஷூர் எஸ்கியூஎல்ன்றது அஷூர் மேனேஜ் பண்ற ஒரு எஸ்கியூஎல் டேட்டாபேஸ். அதனாலதான் அஷூர் எஸ்கியூஎல். ஸோ இது இதுல வந்துடும், அயாஸ்ல வந்துடும். அயாஸ்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ். ஏன்னா இந்த இன்ஃப்ரா எல்லாமே அஷூரே மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அஷூர் எஸ்கியூஎல் டேட்டாபேஸ்னா என்னன்னு பார்த்துடலாம். இது நம்ம ஃபுல்லி மேனேஜ் ரிலேஷனல் டேட்டாபேஸ் சர்வீஸ் இன் அஷூர். ஃபுல்லி மேனேஜ் ஏன் சொல்றேன்னா, அஷூரே அதை மேனேஜ் பண்ணிப்பாங்க. இன்ஃப்ரால இருந்து எல்லாமே மேனேஜ் பண்ணிப்பாங்க. நான் அதை யூஸ் பண்றேன். என்னோட டேட்டாவை எல்லாத்தையுமே யூஸ் பண்றேன்.
ஓகே. So Microsoft host SQL server for you. So Microsoft எதெல்லாம் மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னா சர்வர், அதுல ஏதாச்சும் பேட்சிங் இருந்துச்சுன்னா அது பண்ணுவாங்க, பேக்கப்ஸ், அப்டேட், ஹை அவைலபிலிட்டி, இது எல்லாமே மைக்ரோசாஃப்ட் மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் வந்து ஒன்லி நம்ம கிரியேட் பண்ற டேட்டா பேஸ், தென் அதோட டேபிள்ஸ், queries, அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், இது மட்டும் நம்மளோட ஃபோக்கஸா இருந்தா போதும். மற்றது எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. ஸோ ட்ரெடிஷ்னலுக்கும் அஷ்யூர் எஸ்கியூஎலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இன்ஃப்ரா தான். ஸோ ட்ரெடிஷ்னல்ல சர்வர் நம்ம மேனேஜ் பண்ணுவோம், அந்த சர்வரோட ஓஎஸ், எஸ்கியூஎல் இன்ஸ்டலேஷன், இது டிசாஸ்டர் ரெக்கவரி, பேக்கப், இது எல்லாமே நம்ம மேனேஜ் பண்ணணும். அஷ்யூர் அஷ்யூர் எஸ்கியூஎல்ல எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க, இது மட்டும் நம்ம பண்ணினா போதும். ஸோ இதை வந்து அஷ்யூர் எஸ்கியூஎல்ல வந்து மேனேஜ்டு டேட்டாபேஸ் சர்வீஸ் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களே நம்ம வந்து இன்ஃப்ராவை நம்ம மேனேஜ் பண்ணாததுனால அவங்களே பார்த்துப்பாங்க. ஸோ இது எப்படி நம்மளோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும்னா, யூசர் வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் வழியா நார்மலா நம்ம எஸ்கியூஎல் இருக்குல்ல அதேதான், வெப் அப்ளிகேஷன் வழியா டேட்டாவை ஆக்சஸ் பண்றாங்க அப்படின்னா வெப் அப்ளிகேஷன் எதோட கனெக்ட் ஆயிருக்கும்னா நம்மளோட டேட்டா பேஸ் கூட தான் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இங்கேயும் அதே தான், நம்ம ஆன்-ப்ரைமஸ் எஸ்கியூஎலுக்கு பதிலாக நம்ம அஷ்யூர் எஸ்கியூஎல் டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணுவோம். நமக்கு வந்து எல்லாருமே கிளவுட் மைக்ரேஷன் பண்ணும்போது இங்க வந்து லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் ஆப்ஷன்லாம் இருக்கு. அப்படியே ஆன்-ப்ரைமஸ்ல உள்ள டிபி எடுத்து அஷ்யூர்ல வந்து ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க, இன்ஃப்ரா டீம் ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து நம்மளோட அஸ் அ டெவலப்பரா நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் சேஞ்சஸ் மட்டும்தான் பண்ணுவோம். சர்வர் நேம் மாறும், சர்வர் நேம் வந்து அஷ்யூர்.net அந்த மாதிரி நமக்கு சர்வர் நேம் மாறும். மற்றபடி எல்லாமே சேமா தான் இருக்கும், கனெக்ஷன் ஸ்ட்ரிங் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணா போதும். இப்ப நம்ம புதுசா கிரியேட் பண்ணதா இருந்தா நம்ம எப்படி எஸ்கியூல நம்ம கனெக்ட் பண்றோமோ அதே மாதிரி நம்ம அஷ்யூர் எஸ்கியூல கனெக்ட் பண்ணினா போதும். ஓகே. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சம் காம்பனன்ட்ஸ் இருக்கு, அஷ்யூர்ல காம்பனன்ட்ஸ் இருக்கு. ஸோ அஷ்யூர் எஸ்கியூஎல் சர்வர் நார்மலா ஒரு சர்வர் இருக்கும், அந்த சர்வருக்குள்ள நம்ம வந்து இதெல்லாம் டேட்டா பேஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுவோம், கரெக்டுங்களா? ஆன்-ப்ரைமஸ்ல எப்படியோ அதேதான் இங்கேயும். ஃபர்ஸ்ட் சர்வர்ல கனெக்ட் பண்ணுவோம், சர்வர்ல கனெக்ட் பண்ணினதுக்கு அப்புறம் நம்ம வந்து இதுல எங்கிட்ட இருக்கா எஸ்கியூஎல் ஒரு சர்வர் இருக்கும், அந்த சர்வருக்குள்ள நமக்கு வந்து நிறைய டேட்டா பேஸ் இருக்கும். ஸோ இந்த சர்வர்ன்றது என்னன்னா இதுதான் லாஜிக்கல் சர்வர் இன் அஷ்யூர். ஸோ இங்க வந்து நான் டேட்டா பேசஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், லாகின்ஸ், நம்ம யூசரோட லாகின்ஸ், ஆக்சஸ் கொடுக்கறது எல்லாமே இது பண்ணிக்கலாம், ஃபயர்வால் ரூல்ஸும் இங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல இம்பார்ட்டண்டா என்னன்னு பார்க்கணும்னா இது வந்து ஒரு பிசிக்கல் சர்வர் கிடையாது, இது வந்து டேட்டா பேஸுக்கான எஸ்கியூஎலுக்கான ஒரு சர்வர். ஸோ இந்த சர்வருக்குள்ளதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு டேட்டா பேஸ்க்குள்ளேயும் நம்ம டேபிள் கிரியேட் பண்ணுவோம், வியூஸ் கிரியேட் பண்ணுவோம், ப்ரொசீஜர்ஸ் கிரியேட் பண்ணுவோம், இதுக்குள்ளதான் நம்மளோட டேட்டா இருக்கும். ஸோ ஆர்கிடெக்சர்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு சர்வருக்குள்ள டிஃப்ரெண்ட் டேட்டா பேஸ் இருக்கும், ஹெச்ஆர் டேட்டாபேஸ், சேல்ஸ், இன்வென்ட்ரி, ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டேட்டாபேஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டேட்டாபேஸ்க்குள்ளேயும் என்னோட ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸ், டேபிள்ஸ் எல்லாம் டேட்டாபேஸ்க்கு கீழே இருக்கும். ஸோ என்னால ஒரு சர்வர்ல மல்டிபிள் டேட்டாபேஸ் என்னால கிரியேட் பண்ண முடியும். அப்படியே அதுதான் நம்மளோட நார்மல் நம்ம எஸ்கியூஎல் எப்படி யூஸ் பண்றோமோ அதே தான் இங்கேயும். என்ன அது இருக்கிற இடம் மட்டும் வேற கிளவுட்ல இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நான் அந்த போர்ட்டலையும் ஓபன் பண்ணிடுறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு டிப்ளாய்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கு, அது வந்து சிங்கிள் டேட்டா பேஸ் அப்படின்னா ஒரே ஒரு டேட்டா பேஸ் மட்டும் இருக்கிற மாதிரி கிரியேட் பண்றதுதான் அந்த சிங்கிள் டேட்டா பேஸ்.
இது எதுக்காக அப்படின்னா எனக்கு வந்து ஒரு டெடிகேட்டடா ஒரு சர்வர் வேணும். ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரு சர்வர்ல ஒரு டேட்டா பேஸ் தான் வேணும். டெடிகேட்டடா அதுதான் ஐசோலேட்டா இருக்கணும். அந்த சர்வர்ல வேற டேட்டா பேஸ் இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட் வேணும் அப்படின்னா நீங்க சிங்கிள் டேட்டா பேஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இதே இது எலாஸ்டிக் பூல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த எலாஸ்டிக் பூல் அப்படின்னா இந்த எலாஸ்டிக் பூலுக்கு கீழே நம்ம மல்டிபிள் டேட்டா பேஸ் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டேட்டா பேஸ் வைக்கும் போது என்ன ஆகும்னா அதுல இருக்கிற ரிசோர்ஸ் ஷேர் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ நார்மலா நான் சொன்ன மாதிரி தான் நம்ம ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில இருக்கோம் அப்படின்னா காமன் அம்யூனிட்டிஸ் எல்லாமே எல்லாருமே ஷேர் பண்ணிப்பாங்கல்ல, அதே மாதிரிதான் இந்த என்விரான்மெண்ட்டை வந்து மல்டிபிள் டேட்டா பேஸ் வந்து ஷேர் பண்ணிப்போம். இது எப்போன்னா மெனி ஸ்மால் டேட்டா பேஸ், எனக்கு ரொம்ப சின்ன சின்ன டேட்டா பேஸ்லாம் இருக்கு, அன்பிரடிக்டபிள் யூசேஜ்னா நான் இந்த மாதிரி ஒரு எலாஸ்டிக் ஒரு 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 என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள என்னோட மல்டிபிள் டேட்டா பேஸை நான் வச்சுக்கலாம். மேனேஜ் இன்ஸ்டன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இல்ல நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். ஒரு ஃபுல் எஸ்கியூஎல் சர்வரோட இது இருக்கிற மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்க மாதிரி. ஸோ இங்க இருந்து நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்னா எஸ்கியூஎல் ஏஜென்ட், கிராஸ் டேட்டா பேஸ் குவெரிஸ். இப்போ வந்து நமக்கு சம்டைம்ஸ் வந்து நமக்கு மல்டிபிள் டேட்டா பேஸ் இருந்தாலும் வேற டேட்டா பேஸோட டேபிள இன்னொரு ஸ்டோர் ப்ரொசீஜர்ல சம்டைம்ஸ் கால் பண்ணுவோம். அந்த டேட்டா பேஸ் நேம் டாட் டிபிஓ டாட் அந்த மாதிரிலாம் ஸ்டோர் ப்ரொசீஜர்ல எழுதியிருப்போம். கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி எல்லாம் கிராஸ் டேட்டா பேஸ் குவெரிஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா நம்ம மேனேஜ்ட் இன்ஸ்டன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மோஸ்ட்லி இந்த லெகசில எல்லாம் பாத்தீங்கன்னா கிராஸ் டேட்டா பேஸ் குவெரிஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சினாரியோக்கு இந்த மேனேஜ் இன்ஸ்டன்ஸை சூஸ் பண்ணிப்பாங்க. பட் நமக்கு ஏஎஸ் 204 பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த சிங்கிள் டேட்டா பேஸ் தான் மெயின் ஃபோக்கஸா இருக்கு. காம்ப்ளெக்ஸான இதெல்லாம் இல்லை. பட் 204 பொறுத்த வரைக்கும் சிங்கிள் டேட்டா பேஸ் எப்படி நான் அப்ளிகேஷன் கூட இன்டெகிரேட் பண்றேன், செக்யூரிட்டி எப்படி பண்றேன், ஸ்கேலிங், மானிட்டரிங் இதை மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும். அஷ்யூர் எஸ்கியூஎல் கீழே எஸ்கியூஎல் டேட்டா பேஸ். ஸோ நீங்க கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா நான் ஃப்ரீல சூஸ் பண்றேன் எஸ்கியூஎல் டேட்டா பேஸ் அப்படின்ட்டு. validation failed, accurate information is missing or whatever. You get okay. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நோ சர்வர்ஸ் ஃபவுண்ட். ஓகே, ஏன்னா நமக்கு சர்வர் இருந்தா தானே அந்த சர்வருக்கு கீழே நம்ம டேட்டா பேஸ் நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ நான் டைரக்டா அஷ்யூர் எஸ்கியூஎல் டேட்டா பேஸ் சர்வர் இங்க இருந்து நான் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நான் இந்த மாதிரி டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணும்போது சர்வர் சூஸ் பண்ணணும்னு சொல்லணும். அந்த இடத்துல இல்ல அப்படின்னா நம்ம இங்க இருந்து சர்வர் சூஸ் பண்ணிக்கலாம். எஸ்கியூஎல் சர்வர். ஆனா இது வந்து ஆல்ரெடி இன் யூஸ். இது வந்து குளோபலா செக் பண்ணும் இந்த சர்வர் நேமே யாராவது வச்சிருக்காங்களா இல்லையான்றத குளோபலா செக் பண்ணும். ஓகே, இப்போ நான் சர்வர் கிரியேட் பண்ணிட்டேன். லொகேஷன் வந்து இந்தியா, சென்ட்ரல் இந்தியா. ஓகே, இனி வந்து ஆத்தென்டிகேஷன் டைப் வந்து மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஒன்லி ஆத்தென்டிகேஷன். இது என்னன்னா மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா அப்படின்னா நான் இந்த எஸ்கியூஎல் சர்வர் லாகின் பண்ணும்போது நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுப்போம். கரெக்டுங்களா? நிறைய ஆத்தென்டிகேஷன் மெத்தட் வரும். இதுல வந்து மைக்ரோசாஃப்ட் என்ட்ரான்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த அந்த இதுல டிராப் டவுன்ல நான் வந்து மைக்ரோசாஃப்ட்னு கொடுத்துட்டு லாகின் பண்ண ட்ரை பண்ணுனா நமக்கு வந்து அஷ்யூர் போர்ட்டல்ல நம்ம லாகின் பண்றோம் இல்லையா, நம்மளோட இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுப்போம். அது டைரக்டா என்ட்ரா ஐடியில போய் செக் பண்ணிட்டு அங்கே நான் என்னோட ஐடென்டிட்டி செக் பண்ணிட்டு உள்ள போகும்ல போர்ட்டல். அதே மாதிரி டேட்டா பேஸ்ல இது காமிக்கும். இப்போ எனக்கு வந்து யூஸ் எஸ்கியூஎல் ஆத்தென்டிகேஷன்னா நான் இங்கே நம்ம வந்து சம்டைம்ஸ் சர்வரோட இது இருக்கும், அட்மின் லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு இருக்கும், அதை வச்சு லாகின் பண்றது. இல்ல எனக்கு ரெண்டுமே வேணும் அப்படின்னா நான் வந்து இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் இப்போதைக்கு யூஸ் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஒன்லி ஆத்தென்டிகேஷன் சூஸ் பண்றேன். ஓகே கொடுத்துட்றேன்.
ஓகே, இப்போ எனக்கு சர்வரும் நான் கிரியேட் பண்ணது இங்க செலக்ட் ஆயிடுச்சு. தென் நான் ரிவ்யூ அண்ட் கிரியேட். இது கொஞ்சம் டைம் ஆகும். அந்த சர்வர் கிரியேட் பண்ணி டேட்டாபேஸ்லாம் கிரியேட் பண்றதுனால நான் ஜஸ்ட் கிரியேட் ஆகட்டும். நம்ம வந்து இந்த கான்செப்ட போய் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி இதுல வந்து ஆத்தென்டிகேஷன் டைப்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து SQL ஆத்தென்டிகேஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் ப்ரொவைட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்ல வந்து நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் மென்ஷன் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும். பட் இதே இது நீங்க வந்து மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடினா இது வந்து நம்மளோட என்ட்ரா நம்மளோட அஷூர் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போடணும். ஸோ அந்த என்ட்ரால வந்து நீங்க MFA வேணும் இதெல்லாம் நீங்க அப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம MFA கொடுத்த மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து உள்ள போக முடியும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ராவா செக்யூரிட்டி எல்லாம் நம்ம இங்க போட்டுக்கலாம். எப்போனா நம்ம மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஆத்தென்டிகேஷன் சூஸ் பண்ணும்போது. ஸோ செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா அஷூர் வந்து ஃபயர்வால் ப்ரொவைட் பண்ணுது, என்கிரிப்ஷன், த்ரெட் டிடெக்ஷன், ஆடிட்டிங், ஐடென்டிட்டி இன்டெகிரேஷன். இது எல்லாமே பில்ட்-இன் என்டர்பிரைஸ் பில்ட்-இனாவே இருக்கு. அஷூர்ல ஆல்ரெடி இருக்கு. ஸோ ஃபயர்வால் நான் அப்ளை பண்ணிக்கலாம், இங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெட்ஒர்க்ல வந்து நான் ரூல்ஸ் இதெல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எப்பவுமே டேட்டாக்கு வந்து எல்லாருக்கும் ஆக்சஸ் பண்ணக்கூடாது பப்ளிக்ல. ஸோ நம்ம ஒரு ஃபயர்வால் ரூல்ஸ் ஏதாச்சும் ஐபி அட்ரஸோ இந்த ஐபி அட்ரஸ்ல இருந்து தான் பண்ண முடியும். அந்த மாதிரி எல்லாமே ஓகே. இப்போ நம்ம கிரியேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் வந்து இப்போ இது ரிசோர்ஸ் குரூப் ஓகே. இது என்னோட சர்வர், இது வந்து என்னோட டிவி. நான் சர்வரை ஓபன் பண்றேன். இதுதான் நம்மளோட ஹைரார்கி படி சர்வர் தான். சர்வருக்குள்ளதான் நம்மளோட டேட்டாபேஸ் இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த சர்வர் கிரியேட் பண்ணி இங்க இருந்தும் நான் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணும்போது சர்வர் கிரியேட் பண்ணேன். ஸோ ஆல்ரெடி ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா என்னோட சர்வருக்குள்ள இந்த டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி இது வந்து சிங்கிள் டேட்டாபேஸா கிரியேட் பண்றதுக்கு நீங்க இந்த கிரியேட் டேட்டாபேஸ் கொடுப்பீங்க. இதே இது நியூ எலாஸ்டிக் பூல் அப்படின்னா இந்த எலாஸ்டிக் பூல் கிரியேட் பண்ணினதுக்கு அப்புறம் அதுக்குள்ள நம்ம மல்டிபிள் டேட்டாபேஸ் வச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி நீங்க பண்றீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த அதோட அந்த என்விரான்மெண்ட் வந்து மல்டிபிள் டேட்டாபேஸ்க்கு ஷேர் ஆகும். பட் நீங்க இதை சூஸ் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கவனமா, ஏன்னா இது வந்து காஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. லைக் மந்த் பாத்தீங்கன்னா 394. நீங்க கிரியேட் பண்ணீங்க அப்படின்னாலும் அதை வந்து நீங்க டெலீட் பண்ணிடுங்க. பட் இப்போதைக்கு நமக்கு இது தேவை இருக்காது. ஏன்னா இந்த எலாஸ்டிக் பூல் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள நீங்க டேட்டா பேஸ் தான் கிரியேட் பண்ண போறீங்க. வேற எதுவுமே
பண்ண போறது இல்ல. ஓகேங்களா? சோ நம்மளோட இதுக்கு வந்து இப்ப எஸ்கியூஎல் இதை படிக்கணும் 204 பாத்தீங்கன்னா நம்ம டேட்டாபேஸ் சிங்கிள் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி நான் அப்ளிகேஷன் கூட இன்டெகிரேட் பண்ணி நான் எப்படி இது பண்ணுவேன் அது மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும். ஸோ டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ நான் இங்க டேட்டாபேஸ்ல கிளிக் பண்றேன். ஓகே, இப்போ வந்து நான் சர்வர் கிரியேட் பண்ணிட்டு சர்வருக்குள்ள டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுல என்கிரிப்ஷன் காமிக்கிறேன். என்கிரிப்ஷன், டேட்டா என்கிரிப்ஷன் இது வந்து பை டிஃபால்ட்டா நான் சொன்னேன்ல அஷூரே எல்லாமே மேனேஜ் பண்ணிப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ பை டிஃபால்ட்டா என்னோட டேட்டா என்கிரிப்ட் ஆகி தான் இருக்கும். அதோட மீனிங் என்னன்னா இப்ப நான் வந்து டேட்டா இது வந்து டிரான்ஸ்பரண்ட் டேட்டா என்கிரிப்ஷன் டிடிஇன்னு சொல்லுவாங்க. நம்ம டேட்டா அட் ரெஸ்ட் டேட்டா இன் டிரான்ஸ்ஃபர்னு ரெண்டு ரெண்டு கான்செப்ட் இருக்கு. டேட்டா இன் ரெஸ்ட் அப்படின்னா நீங்க ஒரு இடத்துல டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க, கரெக்டுங்களா? அது வந்து இதர் டிபியா இருக்கட்டும் இல்லைன்னா ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் உங்களோட ஃபைல்ஸ் எதுனா இருக்கட்டும். ஸோ அந்த டேட்டா அட் ரெஸ்ட்லயும் என்கிரிப்ட் ஆகி தான் இருக்கும். டேட்டா அட் டிரான்ஸ்ஃபர்லயும் அதே என்கிரிப்ட் ஆகி தான் போகும். ஸோ தட் உங்களோட டேட்டாவை யாராலையும் ஹேக் பண்ண முடியாது. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இதுல ரெண்டு டைப் ஆஃப் கீஸ் இருக்கு. இது வந்து சர்வர் லெவல் என்கிரிப்ஷன் கீ, இது வந்து டேட்டா பேஸ் லெவல் கஸ்டமர் மேனேஜ்டு கீ. ஸோ சிஎம் கீனா என்ன, சர்வர் லெவல் என்கிரிப்ஷன் கீனா என்ன அப்படின்னா இப்ப நமக்கு தெரியும் ஒரு நம்ம வந்து என்கிரிப்ஷன்லாம் பண்றதுக்கு சம் அல்காரிதமோ ஏதோ ஒரு டூலோ ஏதோ யூஸ் பண்ணுவோம், கரெக்டுங்களா? அப்போ வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு கீ இருக்கும். என்கிரிப்ட் பண்றதுக்கும் ஒரு கீ இருக்கும், டீக்ரிப்ட் பண்றதுக்கும் ஒரு கீ இருக்கும். ஸோ அந்த கீ இருந்தாதான் என்னால என்கிரிப்ட் ஆன டேட்டாவை திரும்ப டீக்ரிப்ட் பண்ண முடியும். அந்த கீ இருந்தாதான் நான் வந்து என்னோட ஆக்சுவல் டேட்டாவை என்கிரிப்ட் பண்ண முடியும். ஸோ அந்த கீயை யாரு மேனேஜ் பண்றாங்க, அஷூரா இல்லைன்னா நானே மேனேஜ் பண்ணிக்கிட்டோமா? அதுதான் இந்த ஆப்ஷன். இந்த சர்வர் லெவல் என்கிரிப்ஷன் கீனா இது அஷூரே பார்த்துப்பாங்க. நம்ம இதுல போயிட்டு தலையிட வேண்டாம், அவங்களே கீய பேஸ் பண்ணி என்கிரிப்ட் டீக்ரிப்ட்லாம் பண்ணிப்பாங்க. பட் இதே இது நான் தான் மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னா இதை நான் டேட்டாபேஸ் லெவல் கஸ்டமர் மேனேஜ் கீ கொடுக்கணும். ஸோ நீங்க இங்க வந்து கீயை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ நார்மலா நம்ம கீ இங்க வச்சிருப்போம், கீவேர்ட்ல வச்சிருப்போம். ஸோ கீவேர்ட்ல போயிட்டு எந்த கீயை நான் சூஸ் பண்ணணும், ஸோ அதை வந்து நீங்க இங்க சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த கீயை வச்சுதான் இந்த கீயை வச்சுதான் நான் வந்து டேட்டாவை என்கிரிப்டோ டீக்ரிப்டோ பண்ண முடியும். ஸோ அந்த இதுல வந்து டூ டைப்ஸ் ஆஃப் கீ இருக்கு. இது அஷூரே மேனேஜ் பண்ற கீ, இது வந்து கஸ்டமர் மேனேஜ் கீ. ஸோ பட் என்னோட டேட்டா சர்வர் மேனேஜ் பண்ற கீனா அதுவே ஜெனரேட் பண்ணிக்குமா? அஷூரே ஜெனரேட் பண்ணி அவங்களே எல்லாமே பார்த்துப்பாங்க. ஓகே ஓகே. ஸோ நமக்கு வந்து அந்த அதோட இத கண்ட்ரோல் வந்து அவங்களே எடுத்துப்பாங்க. ஓகே ஓகே. இப்போ நம்ம வந்து எஸ்கியூஎல்ல டிபில போய் டேபிள்ல வந்து செலக்ட் ஸ்டார் ஃபார்ம் கொடுத்தா நமக்கு நார்மல் டேட்டா தான் வரும். அத வந்து அது ஒரு ஸ்டோர் ஆகிருக்குல ஒரு இடத்துல, அங்கே வந்து என்கிரிப்ட் ஆகி தான் இருக்கும். ஓகே ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன் டேட்டா என்கிரிப்ஷன். அது பை டிஃபால்ட்டா டிபிக்கு இந்த எஸ்கியூஎல் டிபிக்குன்னு கிடையாது, நம்மளோட ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்லயும் எனேபிள் ஆகி தான் இருக்கும். இனி நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் பேக்கப் அந்த ஆப்ஷனும் நமக்கு இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக் பேக்கப்னா என்னன்னா அஷூர் வந்து ஆட்டோமேட்டிக்கா என்னோட டிபியை வந்து பேக்கப் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கும். சப்போஸ் எனக்கு ரீஸ்டோர் எனக்கு தேவை இருக்கு அப்படின்னா எனக்கு அந்த பேக்கப்பை வச்சு நான் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனும் இருக்கு பேக்கப்.
auditing, okay. Data discovery and classing. ஓகே, இங்க ரீஸ்டோர் ஆப்ஷன் இருக்கு எனக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு பேக்கப் எடுத்து வச்சிடும். பேக்கப் ஸ்டோர் டேட்டா பேஸ் பாயிண்ட் அண்ட் டைம் செலக்ட். ரிவ்யூ அண்ட் ரீட். ஓகே, நார்மலா நமக்கு எப்படியெல்லாம் பேக்கப் எடுத்து வைப்பாங்கன்னா, அஷூர் வந்து ஆட்டோமேட்டிக்காவும் நமக்கு இது எடுத்து வச்சுப்போம். ஸோ அதனாலதான் இங்க ஆட்டோமேட்டிக் பேக்கப்ஸ் போட்டிருக்கேன். இப்போ சப்போஸ் எனக்கு ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணிக்கலாம். ரீஸ்டோர் கிளிக் பண்ணிட்டு இதை பாயிண்ட் இன் டைம் கொடுத்துட்டு, ஸோ எந்த 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 டைம்ல பாயிண்ட் இன் டைம் ரீஸ்டோர்னா இந்த டைம்ல என்னோட டேட்டா பேஸ்ல என்னென்ன டேட்டாலாம் இருக்கோ அதை நான் ரீஸ்டோர் பண்றதுதான் இந்த ரீஸ்டோர் டேட்டா பேஸ். இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, என்னோட டேட்டா பேஸை வந்து நான் பேக்கப் எடுத்து வைக்கிறதுக்கு இந்த எக்ஸ்போர்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த எக்ஸ்போர்ட்ல வந்து நான் என்னோட ஸ்டோரேஜ் அக்கௌண்ட நான் வந்து செலக்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல என்ன நம்ம பிளாப் எல்லாம் படிச்சோம்ல, இந்த டேட்டா பேஸோட பேக்கப் எல்லாமே நம்ம பிளாப்ல வைப்போம்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இங்க போயிட்டு என்னோட பிளாபை நான் சூஸ் பண்ணிட்டு எனக்கு எந்த கண்டெய்னர்ல வேணும் அப்படின்றத நான் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, இங்க வந்து என்னோட ஒரு பேக்கப் ஃபைல் .bac பேக் அப்படின்றது ஒண்ணு கிரியேட் ஆகும். கிரியேட் ஆகும். ஸோ அதை வச்சும் என்னோட டிபிய என்னால இது பண்ண முடியும், ரீஸ்டோர் பண்ண முடியும். ஓகேங்களா? இது எல்லாமே டிஃப்ரெண்ட் பேக்கப் எடுத்து வைக்கிறதுக்கான டிஃப்ரெண்ட் ஆப்ஷன். பட் இது வந்து இன்சர்ட்டிங் பண்ணுவாங்க. பட் ஏதாச்சும் ஒரு வே, ஏதோ ரீஸ்டோர்ல போயிட்டு பாயிண்ட் இன் டைம் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல வந்து பேக்கப் ஃபைல் கிரியேட் பண்ணிப்பாங்க, அதை வச்சு இது பண்ணிப்பாங்க. ஸ்கேலிங் பண்ணிக்கலாம். என்ன ஸ்கேலிங் எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா, என்னோட சிபியூ சைஸ், மெமரி, ஸ்டோரேஜோட இது எல்லாத்தையுமே என்னால ஸ்கேல் பண்ண முடியும். நம்ம வந்து டிவிக்கு போயிட்டு கம்ப்யூட்டர் ஸ்டோரேஜ்ல போயிட்டு எனக்கு வந்து இந்த மேக்ஸிமம் V4 மாத்தணும். ஸோ இதை நான் சூஸ் பண்ணிக்கலாம். என்னோட மேக்ஸிமம் எவ்வளோ ஜிபி வேணும், ஸோ இது எல்லாத்தையுமே நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் நம்ம வந்து இது பண்ணுவாங்க, ஸ்கேல் பண்ணிப்பாங்க. எதுக்காகனா அஷூர் எஸ்கியூஎல் டேட்டா பேஸுக்கு.
ஒரே நிமிஷம் scale. பிரைசிங் டயர்ஸும் நம்ம ஃப்ரீல இருக்கு. பட் நம்ம வந்து ஆப் சர்வீஸ்ல பார்த்தோம்ல, நம்ம பிரைசிங் டயர்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட இதெல்லாம் சேஞ்ச் ஆகும்ல, அத மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்பர் ஆஃப் இதுல பார்த்த மாதிரி கம்ப்யூட்டர் அண்ட் ஸ்டோரேஜ்ல அந்த நம்பர் ஆஃப் வீக் ஒரு இதையும் நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அது ஃப்ரீன்றதுனால இதுக்கு மேல எனக்கு போகல. நான் ஃப்ரீ போட்டு பார்க்கலாம். ஆஹா போகல. ஃப்ரீன்றதுனால அந்த டூல நமக்கு அந்த மினிமம் லிமிட்டடா தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். நான் ஓவர்வியூல பார்த்தேன் அப்படின்னா, இப்போ எனக்கு என்ன இதுல இருக்கு, என்ன பிரைசிங் டயர்ஸ்ல இருக்கு, இதெல்லாமே நான் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுவுமே நம்ம கம்ப்யூட்டர் அண்ட் ஸ்டோரேஜுக்கு தான் போகுது. நான் இங்கேயே நமக்கு சேஞ்ச் பண்ற ஆப்ஷன் இருக்கா பாக்குறேன். எனக்கு அது கரெக்டா until next month free database offer. ஓகே. நமக்கு ஃப்ரீல இருக்கிறதுனால நமக்கு வந்து இதை சூஸ் பண்ண முடியாம இருந்துச்சு. ஸோ அதுதான் நம்ம வந்து எய்தர் இங்க வந்து என்னோட இதையும் நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பிளானை போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா என்னோட மேக்ஸிமம் கோர் இதெல்லாத்தையும் நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் 2 டைப்ஸ் ஆஃப் இது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரைசிங் மாடல்ல வந்து எனக்கு அந்த 2 மேஜர் இது இருக்கு. ஒன்னு டிடியூ மாடல், இன்னொன்னு விகோர் மாடல் சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரைசிங் இப்போ நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, இதை நான் இது பண்ணியிருக்கேன். இப்போ இங்க எனக்கு டிடியூ ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு விகோர்னு இருக்கு. டிடியூ அப்படின்றது வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பேஸ் பண்ணினது, டேட்டா பேஸோட டிரான்சாக்ஷன் பேஸ் பண்ணது. இது வந்து கம்பைன்டு மெஷர் ஆஃப் சிபியு மெமரி, அதே மாதிரி இன்புட் அவுட்புட்டோடது. டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நமக்கு இன்புட், நம்ம ஒரு ஆப் சர்வீஸ் வந்து டேட்டா பேஸ்ல இருந்து திரும்ப ஆப் சர்வீஸ்க்கோ இன்புட், அதை பேஸ் பண்ணின ஒரு பிரைசிங் மாடல். இதே இது விகோர் மாடல்னா இது ஸ்டோரேஜ் கம்பைன் பண்ணும், சிபியு மெமரி அண்ட் ஸ்டோரேஜ். ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து டிடிஓ ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக அப்படின்னா நீங்க நம்ம டிடிஓ சூஸ் பண்றது நல்லது. லைக் அது வந்து கொஞ்சம் பிரைஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா இருக்கும். வீகார்னா ஒரு டிடியூ மாடல் என்டர்பிரைஸ். பாத்தீங்கன்னா அந்த ஐஓ பேஸ்ட்னு சொல்றீங்களா? சோ நீங்க இப்ப ஆப் சர்வீஸ் நான் ஒரு 10 ஹிட் அடிச்சேனா, சோ அது பேஸ் பண்ணி பிரைஸ் பண்ணுவாங்களா? இப்ப விகோர் மாடல் ஆமா, அதை பேஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. இல்ல விகோர் மாடல் பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பேஸ் பண்ணி, சோ அப்ப விகோர் மாடல் தானே கம்பேரிட்டிவ்லி கம்மியா இருக்கும். இது வந்து மெயினா என்டர்பிரைஸுக்கு நம்ம யூஸ் பண்றது. ஸோ என்டர்பிரைஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ரேட் வந்து ஜாஸ்தியா தான் இருக்கும். இப்ப நான் வந்து இதுலயுமே நமக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. இப்ப நான் இந்த ஜெனரல் பர்பஸ் போறேன் அப்படின்னா ஒரு 5.45 எஸ்டிமேட்டட் ஸ்டோரேஜ் காஸ்ட் வந்து எனக்கு 5.45. இது வந்து நான் டிடியூ பண்ண எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம். பேசிக் லெஸ் டிமாண்டிங் ஒர்க்லோட. ஸோ எனக்கு டிடியூ பார்த்தீங்கன்னா காஸ்ட் பர் டிடியூ 1.12. செலக்ட் டிடியூலே நமக்கு ஏதோ நம்பர்ஸ் உண்டு. ஒரு நிமிஷம். டிடியூ
ஆதியாக்கு ப்ரெஷர் கேக் என்ன கூப்பிடுறாங்கம்மா? ஒரே நிமிஷம். எங்க பார்த்தோம்னா அந்த வீக்கோரும் இதுவும் பார்த்தோம் இல்லையா? பேசிக்கா டிடியூனா அது வந்து ஒரு பேக்கேஜா வந்துரும். நமக்கு வந்து காஸ்ட் பெர் டிடியூ இப்போ வந்து 5 இதுல வந்து இது ஆக்சுவலா இது எப்படின்னா அந்த டிடியூல வந்து இந்த பேக்கேஜா வந்துருமா? இவ்வளோ சிபியூ, இவ்வளோ மெமரி, அதுக்கப்புறம் இந்த ஐஓ அப்படின்றது பேக்கேஜா வந்துரும். ஓகே. விகோர் அப்படின்றது நமக்கு தனித்தனியா இருக்கும். ஜெனரல் பர்பஸ், காஸ்ட் பர் ஜிபி, மேக்ஸிமம் ஸ்டோரேஜ், எஸ்டிமேட்டட் ஸ்டோரேஜ் காஸ்ட் மட்டும் நமக்கு 5.45. ரெண்டும் ஆனா கிட்டத்தட்ட கொஞ்சம் சேமா தான் இருக்கு. இதுல வந்து 5.60 இருக்கு, அதுல வந்து 5.45 இருக்கு. பட் இது வந்து பண்டலா இவ்வளோ சிபியூ, இவ்வளோ மெமரி, அதுக்கப்புறம் அது கூட சம் இன்புட் அவுட்புட் அந்த மாதிரி இருக்கு. இங்க வந்து நமக்கு ஸ்டோரேஜுக்குன்னு தனியா ஒரு காஸ்ட் வந்து இது பண்றாங்க. காஸ்ட் பெர் ஜிபி. இது போக நமக்கு வேற காஸ்ட் இதுல வராதுன்னு தான் நினைக்கிறேன். ஒன் சர்வர்லெஸ் டேட்டாபேஸ் அட் பில்டிங் வீக் செகண்ட்ஸ் பேஸ்ட் ஆன். ஓகே, இதுல வந்து 80 வீக்கோ 240 ஜிபி மெமரி இருக்கு. பட் நமக்கு வந்து 2 பிரைசிங் மாடல்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து டிடியூ பேஸ் பண்ணி, இன்னொன்னு ஸ்டோரேஜ் அதை பேஸ் பண்ணி. பட் நம்ம ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒண்ணு கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் லேர்னிங்காக. பட் நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது பண்ணிக்கணும் சட்டப்போட ஃப்ரீன்றதுனால நமக்கு அது பெருசா இதாகாது.
பட் நம்ம வந்து என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் ஆர்கனைசேஷன் லெவல்ல நம்ம இது பண்றோம் அப்படின்னா விகோர் தான் அவங்க சூஸ் பண்றாங்க. ஸோ இது வந்து நம்ம எப்படி எஸ்கியூஎல் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்றது இதை நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் சர்வர் கிரியேட் பண்ணுவோம், அப்புறம் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுவோம். தென் நம்ம இந்த ஃபயர்வால் கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கீழே ரிசோர்ஸ் குரூப் கீழே சர்வர் டேட்டா பேஸ் இது ஓகே நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ரிசோர்ஸ் குரூப்னா என்னன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இதை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். Azure SQL இதுவும் நம்ம பார்த்ததுதான். இது நாட் அ ரியல் விஎம் சர்வர், பட் நமக்கு வந்து எஸ்கியூஎல் லாஜிக்கல் மேனேஜ்மெண்ட் லேயர் அந்த டேட்டா பேஸை நம்ம இது பண்றதுக்காக குரூப் பண்றதுக்காக அந்த சர்வர்க்குள்ளதான் நம்ம டேட்டா பேஸ் இருக்கும். ஸோ இதுலதான் ஆக்சுவல் டேட்டா பேஸ் இருக்கும். ஸோ இது நம்ம பார்த்துட்டோம். இது எஸ்கியூஎல் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுவோம். சூஸ் கம்ப்யூட் வந்து இம்பார்ட்டன்ட் நெட்வொர்க்கிங். இது எல்லாமே நம்ம பண்ணினதுதான். ஓகேங்களா? ஓகே, இப்ப வந்து நமக்கு இப்ப நான் ஓவர்வியூ போறேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்க கனெக்ஷன் ஸ்ட்ரிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இதுதான் என்னோட சர்வர் நேம். இப்ப நான் எஸ்எஸ்எம்எஸ் வழியா நான் கனெக்ட் பண்றேன் அப்படின்னா இந்த சர்வர் நேம் தான் நான் சூஸ் பண்ணணும். SQL சர்வர் 543 database.window.net. இப்போ உங்களுக்கு வந்து கனெக்ஷன் ஸ்ட்ரிங் எல்லாம் நமக்கு தேவைப்படும்ல அப்ளிகேஷன்ஸ்க்கெல்லாம். அது நான் இங்க போய் எடுப்பேன். அப்படி பாத்தீங்கன்னா இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் போயிட்டு எனக்கு இந்த இது வந்துடும். என்ன நம்ம வந்து ADO.NETக்கு என்ன சூஸ் பண்ணணும். ஸோ அவங்க வந்து மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா கேட்டு மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா பாஸ்வேர்ட் ஆத்தென்டிகேஷன் நம்ம எந்த டைப் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் யூஸ் பண்றோமோ அதை பொறுத்து அவங்க வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இது மட்டும் மாறும். ஆத்தென்டிகேஷன் வந்து இதுல ஆக்டிவ் டைரக்டரி பாஸ்வேர்ட் இருக்கு. இது வந்து ஆக்டிவ் டைரக்டரி இன்டெகிரேட்டட். ஸோ நம்மளோட அப்ளிகேஷன்ல நம்ம எந்த மாதிரியான ஒரு இது யூஸ் பண்றோமோ அதை பொறுத்து நம்ம கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது ADO.NETக்கு. ஸோ JDBCக்கு வேணும்னா ஸோ இது வந்து அவங்க வந்து இதை பொறுத்து நம்ம அந்த என்ன எதை யூஸ் பண்றோமோ அதை பொறுத்து நம்ம இங்க காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஃபயர்வால் எங்க போய் செட் பண்ணுவாங்க, நம்ம இல்ல நெட்வொர்க்கிங் டீம் எங்க செட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நெட்வொர்க்கிங்ல தான் வரணும். திரும்பி நெட்வொர்க்கிங் தானே நம்ம சர்வர் கனெக்ட் பண்ணும்போது தானே நெட்வொர்க்கிங் பார்க்கணும். ஸோ சர்வர்ல போயிட்டு நெட்வொர்க்கிங்ல எனக்கு ஏதாச்சும் ஃபயர் இங்க பாத்தீங்கன்னா செலக்டட் நெட்வொர்க்ல மட்டும்தான் இது பண்ணணும். இல்ல ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்கு எனக்கு இந்த ஐபி அட்ரஸ் வந்து மட்டும்தான் அவங்க இது பண்ணணும். இப்போ உங்களோட ஐபி அட்ரஸ் நான் பண்றேன் அப்படின்னா நீங்க உங்க சைட்ல ஐபி அட்ரஸ் வந்து நம்ம இங்க ஆட் பண்ணிக்கலாம். ஃபயர்வால் ரூல்ஸ் இது VNet இந்த VNetல இருந்து வரவங்க மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம இங்க போயிட்டு நம்மளோட VNet எல்லாம் சூஸ் பண்ணிட்டு அந்த கான்ஃபிகரேஷன் நெட்வொர்க்கிங் டீம் வந்து இங்க பண்ணுவாங்க. ஸோ இங்கதான் போயிட்டு ஃபயர்வால் ரூல்ஸ் எல்லாமே கான்ஃபிகர் பண்ணுவாங்க. டேட்டாபேஸ் query editor கனெக்ஷன் ஸ்ட்ரிங் பார்த்துட்டோம். query editor பார்க்கலாமா? SQL server overview என்னோட டேட்டாபேஸ் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் பார்த்துட்டோம். இங்க query editorக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ நான் வந்து மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஆத்தென்டிகேஷன் சூஸ் பண்ணி நான் கனெக்டர்ஸ் லாவண்யான்னு போடுறேன். IP address is not allowed to access the add your IP address.
நம்ம இப்போதைக்கு எதுவும் இல்லாததுனால செலக்ட் அலோன் திஸ் டைப். நெட்வொர்க்ல நான் வந்து என்னோடத ஆட் பண்ணணும் அதுதான். ஆட் ஓகே நான் சேவ் பண்றேன். பண்ணிட்டேன். என்னோட டிபிக்கு போறேன். ஆனா 5 minutes ஆகும் போட்டிருக்காங்க. நான் வந்து SSMS வழியாவும் நான் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நார்மலா SSMS ஓபன் பண்ணிட்டு இந்த சர்வர் நேம் கொடுத்துட்டு மைக்ரோசாஃப்ட் ஆத்தென்டிகேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட லாகின் பேஜ் ஓபன் ஆயிடும். ஆமா 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 அதுதான். query editor போயிட்டு ஆயிடுச்சு. நான் ஐபி அட்ரஸ் ஆட் பண்ணினதுனால என்னால பண்ண முடியுது. ஸோ என்னோட டிபி வந்துருச்சு. ஸோ நான் நியூ query பண்றேன். queries will be lost when your session is used reversible to keep the result database popular. இப்போ என்னோட டிபிஓல எந்த ஒரு டேபிளும் இருக்காது. நம்ம ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நான் இதை வந்து என்னுடைய நம்ம நார்மலா நம்ம எஸ்கியூஎல்ல பண்ணுவோம்ல அதுவும் பண்ணிட்டேன். salary நான் தப்பா பண்றேனா? பிரைமரி கீ தானே வரும். இல்ல பிரைமரி கீ வந்து ஸ்பேஸ் ஓகே ஓகே டேபிள் வந்து எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ சும்மா நம்ம இது நார்மலா நம்ம எப்பவும் பண்ற மாதிரி தான். இது போடும்போது சம்டைம்ஸ் insert employees values ஓகே ரன் கொடுக்கிறேன். then select start from employees. ஓகே அவ்வளவுதான். ஸோ SSMS வழியாவும் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து மற்றபடி எல்லாமே சேம் தான். நம்ம அப்ளிகேஷன்ல வந்து கனெக்ஷன் ஸ்ட்ரிங் வந்து கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை வந்து இதுல இருக்கிற கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை நம்ம யூஸ் பண்ணுவோம். மற்றபடி நம்ம நம்ம இப்போ ADO.NET இல்லைன்னா என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்கோ நம்ம என்ன ஒரு ORM டூல் யூஸ் பண்றோமோ அதுக்கான கோடு ஸ்டில் சேமா தான் இருக்கும். என்னோட டேட்டாபேஸ் ஆன்-பிரமிஸ் SQL இருக்கிறதுக்கு பதில் Azure SQL இருக்கும். மற்றபடி எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. என்னன்னா நம்ம இந்த நெட்வொர்க்கிங்ல மட்டும் நம்மளோட ஃபயர் வால்ஸ் எல்லாமே எனேபிள் பண்ணி வச்சிருப்பாங்க. இவங்கதான் ஆக்சஸ் பண்ண முடியும், உங்களாலதான் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுவுமே நெட்வொர்க்கிங் டீம் வந்து இது பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து என்னோட ஆப் சர்வீஸ் தான் எனக்கு வேணும். நம்ம மேனேஜர் ஐடென்டிட்டி எல்லாம் பார்த்தோம்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா கூட நார்மலா நமக்கு வந்து விர்ச்சுவல் நெட்வொர்க்ல தான் வச்சிருப்பாங்க. ஒரு என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அப்ளிகேஷன்னா விர்ச்சுவல் நெட்வொர்க் வச்சிருப்பாங்க. அந்த விர்ச்சுவல் நெட்வொர்க்கு கீழே இருந்து மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான யூஸ் கேஸ் தான் மோஸ்ட் ஆஃப் தி சினாரியோல இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து ஐபி அட்ரஸ் நம்ம போட்டோம்ல, ஸோ அதுக்கு பதில் அந்த VNet அவங்க சூஸ் பண்ணுவாங்க. நான் இங்க இருந்து சைன் அவுட் பண்ணிக்கலாம். சைன் அவுட் ஆயிடும். ஆனா இங்க இதுல வந்து பெருசா நமக்கு எதுவும் இருக்காது. நம்மளோட எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சா போதும். அது நார்மலா நம்ம கனெக்ஷன் ஸ்ட்ரிங் சேஞ்ச் மட்டுமே தவிர நம்ம நார்மலா SQL யூஸ் பண்றதுனால பெருசா நமக்கு வந்து இங்க வந்து கான்செப்ட் இருக்காது. ஏன்னா நம்ம ஆட் பண்றது டெலீட் பண்றது எல்லாமே ORM டூல் வச்சுதான் அது பண்ணுவோம். ஒன்னே ஒண்ணு எப்படின்னா, இப்ப நீங்க ஆர்கிடெக்ட் லெவல்ல நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப டெவலப்பருக்கு இது ஓகே, நம்ம எப்படி பண்ணணும்னு தெரியும். இப்ப ஆர்கிடெக்ட்னு பாத்தீங்க அப்படின்னா
இந்த அஷ்யூர் எஸ்கியூல வந்து ஒரு பிரைவேட் எண்ட் பாயிண்ட் மூலியமா தான் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா இந்த எஸ்கியூஎல்லாம் ஒரு செக்யூர்டான ஒரு பிளேஸ்ல தான் இருக்கணும். நம்ம இப்போ ஜஸ்ட் நம்ம வெளியே போட்டிருப்போம். நான் வந்து எந்த ஒரு VNet-குள்ளேயும் போயிட்டு நான் என்னோட எஸ்கியூஎல் நான் கிரியேட் பண்ணல. நான் ஜஸ்ட் ஒரு இதுல ஆனா நம்மளோட என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ல எப்படி இருக்கும்னா ஒரு VNet கிரியேட் பண்ணி அந்த VNet-க்கு உள்ளதான் என்னோட SQL DB இருக்கும். சர்வர் ஆகட்டும் DB ஆகட்டும் அந்த VNet-குள்ளதான் இருக்கும். ஓகேங்களா? சோ அது மட்டும் நம்ம வந்து இது கண்டிப்பா நீங்க எந்த ஒரு அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னாலும் இந்த SQL இருந்து VNet-குள்ள இந்த பிரைவேட் எண்ட் பாயிண்ட் மூலியமா தான் ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்குமே தவிர நம்ம இப்ப கிரியேட் பண்ற மாதிரி டைரக்டா போட மாட்டாங்க. சோ நம்ம ஆர்கிடெக்ட் லெவல்ல பண்ணும்போது இந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? சோ நான் இப்படி கிரியேட் பண்ணும்போது என்னன்னா நோ பப்ளிக் இன்டர்நெட் இன்வால்வ்டு. இது வந்து இன்னும் செக்யூரா இருக்கும். ஸோ எந்த ஒரு அப்ளிகேஷனாலும் செக்யூர் டேட்டா வந்து SQL இருக்கிறதுனால நம்ம செக்யூரிட்டி இது பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ஆர்கிடெக்சர்ல தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு இப்போ ஏதாச்சும் இன்டர்வியூல கூட கேட்டாங்க அப்படின்னா நீங்க எப்படி செக்யூர்டா வச்சுப்பீங்க உங்களோட ரிசோர்ஸ் அப்படி கேட்டீங்கன்னா நம்ம VNet ஆன்சர் பண்ணலாம். அதே மாதிரி மேனேஜ் ஐடென்டிட்டி மூலமா நான் செக்யூர்டா கனெக்டிவிட்டி எனேபிள் பண்ணுவேன். தென் பிரைவேட் எண்ட் பாயிண்ட். ஸோ இதெல்லாமே நீங்க வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ நமக்கு லேர்னிங்க்கு இது ஓகே. பட் ஆர்கிடெக்ட்ல தான் திங்க் பண்ணும்போது நம்ம இதெல்லாமே இருந்தாதான் நம்மளோட டிபி வந்து செக்யூர்டா இருக்கும். ஓகேங்களா? தென் ஸோ ஆத்தென்டிகேஷன் நம்ம ஐடென்டிட்டி செக் பண்றதுக்காக ஃபயர்வால் வந்து திருப்பியும் நான் இந்த IP அட்ரஸ்ல இருந்து இந்த நெட்வொர்க்ல இருந்து தான் வந்து நான் இந்த சர்வரை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக இந்த ஃபயர்வால். ஸோ அது ஆத்தென்டிகேஷன் வேற, ஃபயர்வால்ன்றது வேற. ஸோ ஆத்தென்டிகேஷன் வந்து நம்மளோட ஐடென்டிட்டியை செக் பண்றது, ஃபயர்வால்ன்றது வந்து என்னோட ஐபியோ VNet-ஐயோ செக் பண்றது. உங்களுக்கு ஸ்டில் ஆக்சஸ் கரெக்டான பாஸ்வேர்ட் கொடுத்தாலுமே நீங்க வந்து ஃபயர்வால்ல நீங்க ஏதாச்சும் ரூல்ஸ் வச்சிருக்கீங்க அது பிளாக் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கனெக்ஷன் எனேபிள் ஆகாது. ஸோ நான் சொன்ன மாதிரி நமக்கு ஒரு URL இருக்கும். இந்த DNS வந்து ஆக்சுவல் IP அட்ரஸ் கூட கன்வெர்ட் ஆகும். கன்வெர்ட் ஆகிதான் என்னோடத கனெக்ட் பண்ணும். இப்போ நார்மலா நீங்க உங்களோட அப்ளிகேஷன் ஆப் சர்வீஸ்ல டெப்ளாய் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்க ஃப்ரண்ட் எண்ட் வழியா உங்களோட API கால் போகும். அந்த API எங்க கனெக்ட் பண்ணணும்னா அஷ்யூர் SQL கனெக்ட் பண்ணும். ஸோ இப்போ இதுக்கு என்னென்ன எப்படியெல்லாம் நீங்க செக்யூர் பண்ணுவீங்கன்னா ஃபயர்வால் போட்டுப்பீங்க, மேனேஜ் ஐடென்டிட்டி வச்சுப்பீங்க, பிரைவேட் எண்ட் பாயிண்ட் வச்சுப்பீங்க. நமக்கு வந்து ஃபயர்வால் பிளாக் ஆச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து எனக்கு கனெக்ஷன் டைம் அவுட் ஆகும். அது வந்து ஒரு டைம் அவுட் நம்ம மென்ஷன் பண்ணிருப்போம். ஸோ அந்த டைம் வரைக்கும் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ கனெக்ஷன் டைம் அவுட் வரலாம், இல்லைன்னா cannot ஓப்பன் சர்வர் ரெக்வெஸ்ட் பை லாகின். ஸோ இந்த 2 இதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம ஃபயர்வால் அது சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா. இன்டர்நெட் யூசர், அப்ளிகேஷன் கேட்வே, ஆப் சர்வீஸ், பிரைவேட் எண்ட் பாயிண்ட், அதுக்கப்புறம் SQL. இதுதான் என்டர்பிரைஸ் லெவல் ஆர்கிடெக்சர் செட்டப்பா இருக்கும். அது வந்து அப்ளிகேஷன் கேட்வே அப்படின்னா நம்ம வந்து ஒரு இன்டர்நெட் மூலியமா ஆப் சர்வீஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி பை டிஃபால்ட் அப்ளிகேஷன் கேட்வே இருக்கும். ஸோ இது என்னெல்லாம் பார்க்கணும்னா அந்த SSL டெர்மினேஷன், ரவுட்டிங், WF செக்யூரிட்டி, இது எல்லாத்தையுமே இந்த அப்ளிகேஷன் கேட்வே வந்து இது பண்ணிடும், ஹேண்டில் பண்ணிடும். ஓகேங்களா? அது எல்லாத்தையுமே செக் பண்ணிடும். அப்புறம் SQL கனெக்டிவிட்டி மெத்தடு இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இதுல இது சாட்டிஸ்ஃபை ஆகுதா, இது நம்ம எது சூஸ் பண்ணியிருக்கோமோ
அது சாட்டிஸ்ஃபை ஆகுதா? SQL ஆத்தென்டிகேஷன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு. மைக்ரோசாஃப்ட் என்டர் ஐடினா நம்மளோட அஷ்யூர் ஐடென்டிட்டி சிஸ்டம்ல போய் போய் செக் பண்ணும். மேனேஜ் ஐடென்டிட்டினா நமக்கு பாஸ்வேர்டே இருக்காது. பாஸ்வேர்ட்ல செக்யூர் கனெக்ஷன் பிட்வீன் அஷ்யூர் சர்வீசஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? நம்ம வந்து மேனேஜ் ஐடென்டிட்டிய சூஸ் பண்ணி எனேபிள் பண்ணுவோம். அம்மா இன்னைக்கு ஆர்டர் பண்ணா நம்ம மேனேஜ் ஐடென்டிட்டி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? நம்ம ஐடென்டிட்டி ப்ரொவைடர் எனேபிள் பண்ணிட்டு இன்டர்வியூவா மேனேஜ் ஐடென்டிட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. இதுல இப்ப டேட்டாபேஸ் சொல்றீங்களா? இல்ல டேட்டாபேஸ் இல்ல, நம்ம நார்மலா ஒரு ஆப் சர்வீஸ்ல இருந்து ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நான் அதை ஓபன் பண்றேன். மேபி அதை பார்த்தா உங்களுக்கு அது ரீகால் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஆப் சர்வீஸ் ஓபன் பண்றேன். ஏதோ ஒரு ஆப் சர்வீஸ். இப்போ எனக்கு ஆப் சர்வீஸ்ல இருந்து என்னோட ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் எதுவுமே இல்லாம, பாஸ்வேர்டு எதுவுமே இல்லாம எனக்கு செக்யூரா கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுதான் மேனேஜ் ஐடென்டிட்டின்னு சொல்லுவாங்க. அது எப்படி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நான் என்னோட ஒரு ஆப் சர்வீஸை நான் ஓபன் பண்ணிட்டேன், கரெக்டுங்களா? இங்க வந்து எனக்கு ஐடென்டி ப்ரொவைடரா, ஒரே நிமிஷம். இங்க வந்து பை டிஃபால்ட்டா இது ஆஃப்ல இருக்கும். சோ இதை நான் ஆன் பண்ணணும். இப்போ பாருங்க, எனக்கு எத்தனை ஆப் சர்வீஸ் இருக்கு? 1 2 3 6 ஆப் சர்வீஸ் இருக்கு, கரெக்டா? இப்போ நான் இதை ஆன் பண்றேன், சேவ் கொடுத்துறேன். எஸ். இனி வந்து என்னோட ஆப் சர்வீஸ் வந்து ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ணணும். ஆனா நான் இந்த மாதிரி ஆக்சஸ் கீயோ கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கோ எதுவோ நான் கொடுக்க மாட்டேன். அப்போ நான் வந்து இந்த இமேஜ் பிளாப் அப்படின்ற ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இங்க ஆக்சஸ் கண்ட்ரோல் ஐஎம்னு ஒன்று இருக்கு, இதை நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. ஆட் ரோல் செய்யணும். இதுல வந்து நீங்க ஏதோ ஒரு ரீட் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல போய் ரீட் பண்ணு. நமக்கு நிறைய ரோல்ஸ் இருக்கும். நான் இப்போதைக்கு நான் ரீட கொடுக்குறேன். இல்லைன்னா ஸ்டோரேஜ் பிளாக் ஸ்டோரேஜ் மேல பிளாக் டேட்டா ஓனர் இல்லைன்னா பிளாக் டேட்டா ரீடர் நமக்கு தேவையான மாதிரி செலக்ட் பண்ணிட்டேன். கான்ட்ரிபியூட்டர் ரீடு ரைட்டு டெலிட்டு எல்லாமே பண்ணிக்கலாம். அப்படின்னா நான் ரோல் செலக்ட் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் கொடுக்குறேன். மெம்பர்ஸ் இல்ல வந்து நான் மேனேஜ் ஐடென்டிட்டி கொடுக்கணும். ஸோ மேனேஜ் ஐடென்டிட்டி கொடுத்துட்டு நான் செலக்ட் மெம்பர் கொடுக்குறேன். அப்படின்னா இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை யாரால ஆக்சஸ் பண்ண முடியணும், பாஸ்வேர்டு எதுவுமே இல்லாம. ஸோ நான் ஆப் சர்வீஸ் சூஸ் பண்றேன். சூஸ் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா எனக்கு 3 தான் காமிக்குது. ஏன் என்கிட்ட 6 இருக்கு, கரெக்டுங்களா? ஆனா 3 தான் காமிக்குது. ஏன் காமிக்குது? நான் அங்க போய் எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணாதான் இங்க அது லிஸ்ட் ஆகும். ஓகே. நான் இந்த 3த்துலயே நான் எனேபிள் பண்ணிருக்கிறதுனால லிஸ்ட் பண்ணிருக்கேன். சோ நான் இதை செலக்ட் பண்ணிட்டு இது பண்ணிட்டேன் அப்படின்னா கிரியேட் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங், இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் எதுவுமே தேவை கிடையாது. என்னோட ரெப்போல நான் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் போட மாட்டேன். அதனால நான் செக்யூரிட்டி வைஸும் இந்த ஆப்ஷன் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா நான் என்னோட கோட்ல கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இருக்காது, யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்காது, ஆக்சஸ் கீ இருக்காது. சோ அதனாலதான் எல்லா ப்ராஜெக்ட்லயும் இந்த மேனேஜ் ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணுவாங்க. சோ அந்த பர்టిక్యులர் ஆப் சர்வீஸ் மட்டும் வந்தா மட்டும் அது வந்து அலோவ் பண்ணிடும், கனெக்ட் அலோவ் பண்ணிடும். ஆமா. பட் நீங்க வந்து அந்த இதுதான் அப்படின்ற சோர்ஸ்ன்ற மாதிரி ஒரு கனெக்ஷன் ஸ்ட்ரிங்ல யூசர் நேம் பாஸ்வேர்ட் இல்லனா ஓகே. பட் உங்களுக்கு அந்த ஐபி எல்லாம் தேவைப்படல, அந்த ஆப் சர்வீஸ் கனெக்ட் அதெல்லாம் அது வந்து ஃபயர்வால். அது வந்து ஃபயர்வால் இது செக். ஓகே. இல்ல நான் சொல்றது ஆப் சர்வீஸ்க்கு எந்த டேட்டாபேஸ்னு நீங்க மென்ஷன் பண்றதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்கணும்ல ஆப் சர்வீஸ்ல. டேட்டா டிபி கனெக்ட் பண்றது. டிபியை கனெக்ட் பண்ற, ஆமா.
இல்ல இப்ப நீங்க வந்து டிபில தான் சொன்னீங்க மேனேஜ் ஐடென்டிட்டின்னு சொல்லிட்டு. ஆமா ஸோ ஆமா டேட்டாபேஸ் வந்து இப்போ வந்து நீங்க மேனேஜ் ஐடென்டிட்டிக்காக இங்க எக்ஸாம்பிள் ஷோ பண்ணீங்க. ஸோ ஆமா இந்த ஆமா ஆப் சர்வீஸ் இந்த டேட்டாபேஸ் தான் கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எஸ்டாப்ளிஷ் எப்படி 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 நடக்கும்னு கேட்கறேன் நானு. ஸோ இதே அந்த ஐபி மாதிரிதான் ஓகே. இதே மாதிரி பண்ணலாம். அதோட செட்டப் மட்டும் நான் அந்த ஸ்டெப்ஸ் மட்டும் ஒன்ஸ் வந்து நான் பார்த்துட்டு நான் டேட்டாபேஸுக்கும் ஆப் சர்வீஸ்க்கும் எப்படி மேனேஜ் ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணணும் அப்படின்றத சொல்றேன். ஒரே நிமிஷம். ஓகே. சர்வர்ல அக்சஸ் கண்ட்ரோல் ஐஎம் இருக்கு இல்லையா? நம்ம ம். இப்போ நான் ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்ல போயிட்டு நான் என்ன பண்ணினேனோ ம். அதே இது நீங்க இந்த எஸ்கியூஎல் சர்வர்ல போயிட்டு ஆட் அசைன்மெண்ட். இப்ப நீங்க என்ன சொன்னீங்க கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கே இருக்காதுன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்களோட ரிசோர்ஸ் குரூப்லயே வந்து ரெண்டு டேட்டாபேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுல எந்த டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணணும்ன்ற அந்த ஒரு கீ இருக்கும்ல, ஏதாவது ஒரு கீ இருக்கும்ல. அதுக்கு வந்து நம்ம டேட்டாபேஸ் நேம் மட்டும் கொடுத்தா போதும் இல்லையா? ஓகே எனக்கு ஓகே. கனெக்டிவிட்டி எனேபிள் ஆயிடும். அதுல ம். போயிட்டு இந்த டேட்டாபேஸ நீ கனெக்ட் பண்ணினே ம். அப்படின்றது. ஓகேங்களா? மத்தபடி எல்லாமே சேம் தான். மேனேஜ் ஐடென்டிட்டியை வந்து இந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் ஐஎம்ல இருந்து தான் நம்ம பண்ணுவோம். ஓகே. ஸோ நான் நிறைய இதுல வந்து மேனேஜ் ஐடென்டிட்டி தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ லேர்னிங் பர்பஸ்க்காக நம்ம டைரக்டா கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போட்டுடலாம். பட் ஆர்கிடெக்ட் லெவல்ல திங்க் பண்ணும்போது நம்ம மேனேஜ் ஐடென்டிட்டி தான் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் யூஸ் பண்ணுவாங்க. நாட் ஒன்லி இந்த டிபி ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம மேனேஜ் ஐடென்டிட்டி கீ வால்ட் எல்லாத்துக்குமே நம்ம மேனேஜ் ஐடென்டிட்டி யூஸ் பண்றது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஓகே. ஸோ மானிட்டரிங் வந்து நான் இதையும் நான் மானிட்டர் பண்ணிக்கலாம். அஷூர் மானிட்டர்ஸ் இங்க நமக்கு இதுன்னு கிடையாது. நம்ம எல்லா ரிசோர்ஸுக்குமே நமக்கு அஷூர் மானிட்டரிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இன்செக்ட்ஸ் அலர்ட்ஸ் இதை யூஸ் பண்ணி நான் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு அது வந்து மானிட்டர்னு ஒரு ஃபேஸ் இருக்கு இல்லையா? ஸோ அங்கேருந்து நம்ம டீட்டெயில்டா நம்ம இதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபயர்வால் ஆத்தென்டிகேஷன் வந்து ஃபயர்வால் வந்து நெட்வொர்க்கை கண்ட்ரோல் பண்றது, ஆத்தென்டிகேஷன் ஐடென்டி செக் பண்றது. ஸோ ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட்ன்றது வந்து செக்யூரா நான் எப்படி ஆக்சஸ் பண்ணுவேன். ஸோ வீநெட்டுக்குள்ள எனக்கு ப்ரைவேட் ஐபி கிரியேட் ஆகி அந்த ப்ரைவேட் ஐபி மூலியமா நான் எஸ்கியூஎல்ல ஆக்சஸ் பண்ணுவேன். ஸோ வை டிசேபிள் பப்ளிக் ஆக்சஸ் டு ரெடியூஸ் இன்டர்நெட் எக்ஸ்போஷர். உங்களுக்கு இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்ல நார்மல் டேட்டாபேஸ் யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். நார்மலா டேட்டாபேஸ் யூஸ் பண்ற மாதிரி தான். வேற எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஓகேங்க. அப்ப நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். சரிங்க. அந்த நோஷன் மட்டும் எனக்கு ஷேர் பண்றீங்களா நீங்க? ஷேர் நான் உங்களுக்கு பிங் பண்றேன். பண்றேன். ஓகே மெயில் ஐடி மட்டும் பிங் பண்ணுங்க உங்க வாட்ஸ்அப்ல. ஓகே. தேங்க்ஸ். தேங்க்ஸ்ங்க.